ஓகே, ஆக்சுவலி இன்றைக்கி வந்து நம்ம டே 2 வந்தாச்சு. 2வது நாள் உட்காந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் அசம்பிள் பண்ணி வச்சாச்சு. டெய்லைட்டும் உடஞ்சி போச்சு. டெய்லைட் தேங்க்ஸ் பண்ணுங்க. பிரேக் பிடிக்கவே ஜாம் ஆயிடும். ஓகே, ஆக்சுவலி இந்த மாதிரி திரும்பணுமா? இல்லை திரும்பக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். உங்களுக்கு தெரியுதா? ஓகே 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 ஓகே. இது வளைஞ்சு இருக்குது. மாஸ் சிலிண்டர்னே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா இது போச்சோ. ஓகே, ஆமாம். ஓகே, இப்போ இது கிளிப் ஹேண்டில் பார்ஸ்ன்றதுனால நம்ம இந்த ஒரு சைடு மாற்றினா மட்டும் போதும் இல்லையா? மாஸ் சிலிண்டர் எல்லாம் மாற்றணும். ஓகே. ஸோ இப்போ கிளிப் ஹேண்டில் பல்ஸ்ன்றதுனால பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு ஜஸ்ட் இந்த ஒரு செட்டு மட்டும்தான் மாற்ற வேண்டியிருக்கும். ஸோ அதனால் இதுலேருந்து கிளிப் வந்துடும். ஸோ இங்கேருந்து ஹேண்டில் பஸ் வரும். ஸோ அந்த ஹேண்டில் பஸ் தான் இந்த இது. ஸோ அண்ட் அதுக்கான டைட்னிங் புஷ் இங்கே வந்துடும். இது எதுக்கு? ஃப்ரண்ட் பிரேக் ஒயரா? ஆமாம், பிரேக் லைட் சுவிட்சு. பிரேக் லைட் சுவிட்ச். ஓகே ஓகே ஓகே. ஸோ அது பிடிக்கிறோன்னா அந்த சுவிட்சுக்கு லைட் பவர் சப்ளை பண்ணுறது. டெயில் லைட்டுக்கு சுவிட்சு. டெயில் லைட்டுக்கான சுவிட்ச் இது. ஃப்ரண்ட் பிரேக். ஓகே. ஆயில் லீக் ஆகும்ல, ரிமூவ் பண்ணிச்சா? ஆமாம்.
மாட்டிட்டு இந்த வேலையை அப்படியே கையோட முடிச்சிடுறாரு. ஓகே. ஸோ ஆயில் ஊற்றிட்டு நம்ம ஒரு வாட்டி பம்ப் பண்ணணும். ஆமாம், என்ன பண்ணி லோடு ஏற்றணும். ஓகே. கீழே கேலிஃபர் இருக்குது, ஃப்ரண்ட் பிரேக். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியுது இல்லையா? ஸோ இதில் வந்து இந்த பபிள்ஸ் மாதிரி இருக்குங்களா? ஸோ இந்த பபிள்ஸ்லாம் வந்து ஏர் வந்து நல்ல ஃபார்மாக இருக்கும். ஸோ இஃப் இன் கேஸ் இது நம்ம பார்க்காம விட்டோம் அப்படின்னா பிரேக் பிடிக்கும் போது எங்கேயாவது மக்கர் பண்ணிடும். ஸோ ஒன்ஸ் அது வந்ததுக்கப்புறம் இன்னும் ப்ராப்பராக டாப் அப் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இப்போ 2 ஹேண்டில் பார்க்கும் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இடிச்சது வண்டி ஆக்சிடென்ட். வேற போகுதுங்க. அப்பர் பிளேட் ஆக்சுவலாக இது நேராக இருக்கும். இப்படி இருக்கும். ஓகே. ஆமாம், ஆங்கிலே மாறி போயிருக்கு. இப்படி மாறி போயிருக்கு. இப்படி நேராக இருக்குனே. அந்த என்ன டிப்பு இந்த இது முறுக்கு இது நெளிஞ்சவும் ஃபீல் வந்து லைட்டாக இப்படி இருக்கும். இல்லை இப்படி லைட்டாக கிராஸாக இருக்கும். ஸ்டீ ஸ்டம்ப் அப்பர் வோல்ட் மாற்றியாச்சு. ஓகே. இப்போ வந்து லெவல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீயாக போயிட்டு வரணும் இது. ஓகே. ஸோ ஈக்குவலான லெவல்ன்றது இங்கே ஃப்ரீயாக போயிட்டு வரது தான். ஆமாம், ஆனால் மேலே கட்டாயிடுச்சு. சைடில் இப்போ நான் லைட் வச்சா முடிஞ்சு. ஓகே. இப்போ ஆக்சுவலாக நம்ம கீழே மட்டும் மாற்றிருக்குமா? கீழேயும் அப்பர் வோல்டு ஸ்டீ ஸ்டம்ப். ஓகே. ஓ அதான் ரெண்டுமே மாற்றிட்டோம். ஸோ இந்த இது மாற்றிட்டோம், இந்த இது மாற்றிருக்கோம். Thank you.
ஸோ இப்போதைக்கு என்ன முடிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹெட்லைட் முடிஞ்சு, அடுத்து இந்த சைட் டோர் முடிஞ்சிச்சு. ஸோ அந்த சைடு ஸோ சேம் ப்ராசஸ் தான். ஸோ இதில் என்னென்ன போல்ட்ஸ்லாம் இருக்கோ அதே ப்ராசஸ் அந்த பக்கம் ரிப்பீட் ஆகும். ஜல்லி வந்து திருப்பிடிச்சி எது மெல்ட் ஆகிடக்கூடாது. அதனால் ஆமாம் எடுத்து கொடுங்க. அந்த 5 அலையும் போல்ட்டு 2 அண்ட் ஃபைனலாக ஃபுட் ரெஸ்ட்டு. ஸோ ஃபுட் ரெஸ்ட் பேலன்ஸு. ஸோ ஃபுட் ரெஸ்ட்டை வந்து செக் பண்ணி கொடுப்போம். ஃபைனலாக சீட்டு மாற்றோம், ஃபினிஷிங்கு, அவ்வளோதான் முடிஞ்சு. சாவி ஆன் பண்ணுறோம்.